இங்க ஹீரோவோட அம்மா ஏண்டா காலேஜ் போல ஏண்டா சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோவோட வீடு தேடி ஹீரோயின் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. சரிவா நான் அங்க போயிட்டு சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போனா உங்க ஃபேமிலியில உங்க அப்பா ஜட்ஜ் அண்ணா லாயர் இப்படி எல்லாருமே வெல் செட்டில்டா இருக்காங்க, ஆனா நாங்க அப்படி இல்லை, இங்க இருக்க எல்லாருமே லோ கிளாஸ் தான் அப்படின்னு சொல்ல இவ இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. வேற வழி இல்லாம அவளை தட்டி விட்டுட்டு நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறா. அப்படியே சீனை கட் பார்ட்டுல ஒரு பொண்ணை தூக்க மாட்டி கொலை பண்ணி வச்சிருப்பாள், அவனை தான் கட்டுறாங்க. ஏன்னா அவனை வந்து ஹீரோவை கொலை பண்ண சொல்லி ஹீரோயினோட கசின் தான் இப்படி கூப்பிட்டுருப்பான். அவனும் வாயில ஃபுல்லா சரக்கு ஊற்றி வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டி வைக்க ட்ரெயின் வரதுக்குள்ள அந்த டாக் பார்ட் 3ல கொடூரமா அந்த டாகை கொலை பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் தான் இப்போ வந்து கனவுல வந்து அவனை எழுப்ப ஹீரோவுக்கு கான்சியஸ் வந்துடுது. அப்படியே ட்ரெயின் வரதுக்குள்ள அவன் கீழே வந்து விழுந்துடுறான். உடனே அந்த கொலை பண்ண வந்தால அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவனை இது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தா அந்த கொலை பண்ண சொன்னாலேயே ஹீரோயின் கசின் அவன் வந்துடுறான். அவனை பின்னாடியே துரத்திட்டு போய் அவனை போட்டு தாக்க அவனும் பயத்துல என்ன விட்டுருங்கன்னு கத்த இவ கொலை பண்ண போகும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின் அப்பா கிட்ட போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஏன் இப்படி எங்களை பண்றீங்க, ஊர்ல இருந்தாலும் எங்களை விட மாட்டீங்க, இங்க வந்து ஏன் ஜாதி வெறி குடிச்சு அலையிறீங்க அப்படின்னு கத்த பார்த்தா ஹீரோ வீட்டுல ஹீரோயினோட மாமா துப்பாக்கி நின்றுட்டு சுட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவ ஹீரோயின் பயங்கரமா கத்த அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு விட்டுறாங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. தேங்க்யூ.